பாபு சுமித்ரா அப்படிங்கிறவங்க ஒரு கமெண்ட்ஸ் கேட்டிருக்கீங்க. பாடி ஸ்டிச்சில் வந்து ஸ்லீவுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக லைன் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அதாவது ஸ்லீவ் அண்ட் பாடி ஸ்டிச் பண்ணும்போது அந்த சைடில் வர இது வந்து ஒரே மாதிரி வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இது வந்து மேக்ஸிமம் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி வருதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பாடி வந்து கரெக்டான ஷேப்பில் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது ஒரு பர்ஃபெக்டான ஒரு மெஷர்மெண்ட்ஸ், அதாவது இப்போ 40 இருக்குது அப்படின்னா வெயிஸ்ட் ரவுண்ட் வந்து ஒரு 35 இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அந்த லைன் வந்து அப்படியே ஸ்லாண்டிங்காக கரெக்டாக நேராக வரும். அதே மாதிரி ஸ்லீவுக்கு வந்து அந்த ஜாயிண்ட் ஆம்ஹோல்லேருந்து அந்த லைன் வந்து கரெக்டாக 3 லைன் கரெக்டாக ஒரே மாதிரி வரும். இதுவே வந்துட்டு இவங்களுடைய அளவு மாறி இருக்குது, இடுப்பு சுற்றளவு வந்து அதிகமாக இருக்குது, இப்போ கிட்டத்தட்ட 38 பக்கமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அது வந்து கிராஸாக வராது, ஒரு மாதிரி ஸ்ட்ரைட்டாக தான் வரும். அதே சமயம் ஆம்ஹோலில் இருந்து ஸ்லீவ் வந்து அவங்களுக்கு ஸ்லிம்மாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு மாதிரி தையல் வரும். கொஞ்சம் குண்டாக இருக்குது அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் தையல் வந்து, அதாவது லாங் ஸ்லீவை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 இன்ச்சு 4.5 இன்ச்சு 5 அப்படிங்கிற வரைக்கும் நம்ம எதிர்பார்க்குற மாதிரியான ஃபிட்டிங் கிடைக்கும். அதுக்கு மேலே லென்த்து போக போக உங்களுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் மசில்ஸினுடைய வித்தியாசம் பொறுத்து உங்களுக்கு கொஞ்சம் லூஸு இந்த மாதிரி எல்லாம் வரும். அப்போ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போடும்போது அது வந்து கரெக்டாக வரும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. கொஞ்சம் நம்ம அந்தந்த பாடியோட ஷேப்புக்கு தகுந்த மாதிரி, அந்த கையினுடைய அமைப்புக்கு தகுந்த மாதிரி, ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஆம்ஹோலை ஒட்டி சதைப்பிடிப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும், அப்போ உள்ளே தள்ளி தையல் போடணும். அதாவது ஸ்லீவ் வந்து கொஞ்சம் லீனாக இருக்கவங்களுக்கு. அதுவே ஸ்லீவ் வந்து கொஞ்சம் குண்டாக இருக்கிறவங்களுக்கு அந்த ஆம்ஹோல்ல இருந்து கொஞ்சம் வளைச்சி வெளிப்பக்கமாக நம்ம தையல் போடுற மாதிரி வரும். அதனால் ஸ்லீவை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஒரு 80-85% வந்து கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக நல்லா வந்துடும். அதுக்கு மேலே இருக்க ஒரு 20%க்கு வந்து உங்களுக்கு ஸ்லீவனுடைய அந்த ஸ்ட்ரைட்னஸ் வந்து அந்த தையல் வந்து அதே மாதிரி வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்களுடைய மெஷர்மெண்ட்டுக்கும் அவங்களுடைய பாடி ஷேப்புக்கும் தகுந்த மாதிரி அவங்களுக்கு ஃபிட்டிங் வேணும் அப்படின்னு எப்படி நினைக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம தையல் போட முடியும். மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா லாங் ஸ்லீவ் வச்சு போடும்போது எட்ஜு வந்து டைட்டாக இருக்கும், ஆம்ஹோல் டைட்டாக இருக்கும். இந்த ரெண்டுக்கும் இடையில உள்ள பகுதி, அதாவது ஸ்லீவனுடைய ஆம்ஹோலில் இருந்து ஒரு 3 இன்ச்சு 3.5 இன்ச்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லூஸ் வரும். அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம லைட்டாக ஒரு பெண்ட் பண்ணி ஒரு தையல் போடுற மாதிரி வரும். அந்த மாதிரி சில வித்தியாசங்கள் எல்லாம் வரதான் செய்யும். அது நீங்கள் அது அவங்களுடைய பாடி ஷேப் ஒன்று, அது மெயினாக அது ஒன்று பார்க்கணும். சப்போஸ் உங்களுடைய மெஷர்மெண்ட்ஸில் ஏதாவது தப்பு இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் தான் அதில் என்ன தப்பு பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கணும். எதுனாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.